ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்யூட்டான சீப்பு தான் இருக்குது. இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கு. எனக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த சீப்பு எனக்கு தான். அப்புறம் இந்த சீப்பில் பின்னாடி என்னமோ ஹிந்திலேயே எழுதியிருக்குங்க. நான் இப்போ படிக்கிறேன். மஜாவா பானிபூரி. மஜாவா பானிபூரி நம்பவே ஓகே ஓகே என்னமோ எழுதிருக்கு. ஏதோ ஒன்று நம்ம என்ன பிரிப்போம். ஏதோ ஓகே. இப்போ வந்து இதை பிரிக்க போகிறோம். இதில் வந்து இந்த சீப்பில் வந்து என்னமோ இங்கே பாருங்கள் ஹிந்தியில் எழுதியிருக்கு. அப்புறம் இதில் பின்ன டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே எப்பா இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான்ப்பா பாப்பா. இப்போ வந்து நம்ம இது என்ன பண்ண போகிறோம், அன்சீப் பண்ண போகிறோம். அன்பாக்சிங்க அன்சீப் பண்ணுறது. ஓகே ஓகே இதை நம்ம பிரிக்கிறேன். வாவ் கியூட்டாக பிரிக்கிறேன். இதோ இங்கே பாருங்க ஒரு அட்டை ஃப்ரீ எல்லாம் வரைஞ்சிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஐயோ இதில் பார்த்தீங்கன்னா க்யூட் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. க்யூட்டாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிங்க் கலர் அதுவும் இது கோம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. அதுவும் மெயினாக டிசைன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம், என்ன மாதிரியே ஒரு அழகான கீ செயின் தான் பார்க்க போகிறோம். ஓகே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட க்யூட்டான கீ செயின். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் போட்டிருக்கு. கியூட்டி 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 என்ன மாதிரியே க்யூட்டாக இருக்குது. ஆனால் அவ்வளோ க்யூட்டான கிடையாது. இருந்தாலும் ஓரளவுக்கு சும்மா பிங்க் கலர் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கலர் என்னென்னா பிங்க்கு பர்பிள் ரெட்டு. ஆனால் எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு கலர் பிங்க்கு, செகண்டு பர்பிள், தேர்ட் ரெட்டு. அதான் நான் பிங்க்கு பர்பிள் ரெட்டுன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது பிங்க் தான். ஆனால் பிங்க் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் பிங்க் கலரில் வாங்கியிருக்கேன். அதுவும் பிங்க் கலரில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கீ செயின் இதில் இது கூட இப்படி அப்படி இடத்துல உள்ளே இருக்கிற ஜிகனாஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா டைட்டாக முடியுது. நம்மளால எடுக்க முடிஞ்ச அளவுக்கு தான் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா உள்ள க்யூட்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளவர் இருக்குது. ஓகே இதை வந்து நான் என் பேக்கில் மாட்டட்டா? ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேக்கில் மாட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பேக்கில் தான் மாற்ற போகிறோம். வந்தாச்சு. இப்போ நம்ம இப்போ பேக்கில் தான் மாற்ற போகிறோம். இந்த ஜிப்பில் மாட்டிக்கினேன். என்னோட பேக் ஸ்கூல் பேக்கே இதுதான். இதில் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஜிப்பு மூடவே. ஓகே இது வந்து என்னடா இது ஒரே கொலப்ஸாக இருக்குது. கீச்சன் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. நான் நிறைய கீச்சன் இதை எடுத்து வச்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆகுது. என்னடா இது மாட்டவே மாட்டேங்குது. இல்லை செஞ்சு மாட்டேன். ஐயோ முடியலையே. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு இப்போ மாட்டி தான் கட்ட போகிறோம். ஓகே மாட்டியாச்சு. ஓகே இப்போ நான் வந்து இதை மாற்றிட்டேன். க்யூட்டாக இருக்குது. இது வந்து கேட்டு சொன்னேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. டனட் பேக். அம்மா என் பேக் இப்படி இருக்கு. அப்புறம் என்ன மாதிரி க்யூட்டாக இருக்கா? அப்படியே க்யூட்டாக இருக்கு. பிங்க் கலர் இருக்கு. நான் இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன். எவனாச்சும் இதை எடுத்து ஆட்டையை போட்டுருவான்னு பயமாக இருக்குது. நான் அசால்ட்டாக ஆட்டையை போட்டு போயிட்டே இருப்பேன். அதை நான் வந்து வாங்கலை ஆக்சுவலி. ஓகே நம்ம இது கழட்டிடலாம். கழட்டினா அப்படியே இருக்கட்டேன். சும்மா ஷூருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இது ஒன்று வாங்கினேன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே பாய் டாட்டா குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நைட் ஆக்சுவலி. இது வந்து நைட்டு நம்ம முடியல. நான் வாங்க உங்களுக்கு நான் டைமை கட்டுறேன். பார்த்துட்டிங்களா டைமை? இப்போ டைமு நைட் ஆயிடுச்சு. அதான் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ்.